அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு அசோகன் எக்ஸ்பிரஷனுக்கு அழைக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு 7 Habits of Highly Effective People. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அமெரிக்காவை சேர்ந்தவர், ஸ்டீஃபன் கோவே அவருடைய பெயர். அவர் பல வெற்றி பெற்ற நூற்றுக்கணக்கான மனிதர்களை சந்தித்து அவர்களிடம் பேசி அவர்கள் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள், என்னென்ன யுத்திகளை எல்லாம் கையாண்டார்கள் என்று அவர்களிடம் பேசி இவர் ஒரு முடிவுக்கு வந்தார். பொதுவாக அவர் சந்தித்த அனைவருமே ஒரு 7 பழக்கங்களை அவர்கள் அனைவரும் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து இந்த புத்தகத்தை 7 Habits of Highly Effective Peopleன்னு அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் உலகளவில் மிகப்பெரிய வியாபாரத்தை கண்டது. கிட்டத்தட்ட 2,50,00,000 புத்தகம் விற்று தீர்த்தது. 35 மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே அப்பேற்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி அதில் 7 அந்த நல்ல பழக்கங்கள், அந்த யுத்திகள், வெற்றிக்கான ஆற்றல் எப்படி நமக்கு மிகுவாக வர வேண்டிய அந்த யுத்திகளை பற்றி தான், இந்த 7 பழக்கங்களை பற்றி தான் நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1, முதலாவது பழக்கம் ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் என்றால் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னரே அந்த பிரச்சனையை உணர்ந்து அதை நாம் சரி செய்து அதை நாம் செய்வது, அதுதான் ப்ரோஆக்டிவ் என்று சொல்வார்கள். இதை வெகுவாக நான் என்னுடைய அனுபவத்திலே, நான் ஹியூமன் ரிசோர்ஸிலே இருக்கிற அந்த என்னுடைய அலுவலகத்தில் நான் இந்த யுத்தியை நான் கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். ப்ரோஆக்டிவாக இருந்தேன். அடுத்ததாக பிகின் வித் த எண்ட். 2வது பழக்கம் பிகின் வித் த எண்ட். அதாவது ஒரு முடிவை தீர்மானித்துவிட்டு நாம் முதலிலே அந்த முடிவை நோக்கி பயணிக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு ஒரு சமையலிலே ஒரு பொருளை நாம் தயாரிக்க இருக்கிறோம். அந்த பொருள் இப்படித்தான் வர வேண்டும் என்று நாம் தீர்மானித்துவிட்டு முதலிலிருந்து அதை நோக்கி நாம் பயணப்படுவது, இது பிகின் வித் த எண்ட் என்று சொல்வார்கள். 3வதாக புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். எதை முதலிலே வைக்க வேண்டுமோ, எந்த கருவியை முதலிலே வைக்க வேண்டுமோ, எந்த செயலை முதலில் செய்ய வேண்டுமோ, காலம், இடம், பொருள், ஏவல் என்று சொல்வார்கள். அதுபோல அதை அறிந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அதை நாம் முதலிலே வைக்க வேண்டும். இது 3வது பழக்கம். 4வது பழக்கம் திங்க் வின் வின். அதாவது நாமும் வெற்றி பெற வேண்டும், மற்றவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை. அவர்களையும் நாம் அலோவ் செய்ய வேண்டும். அவர்களும் வெற்றி பெறுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், நாமும் வெற்றி பெற வேண்டும். வாழவை என்பதைப் போல. 5வது பழக்கம் seek to understand then to be understood. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் புரிந்து கொண்டதாக நாமே நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோலதான் ஒரு திருக்குறளே ஒரு குறள் இருக்கிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது. அதுபோல seek to understand, முதல்ல லிசன் செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது யார் எப்படி சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக 6வது பழக்கம் சினர்ஜைஸ். சினர்ஜைஸ் என்றால் ஒருவரே தனிப்பட்ட முறையில் நாமே அந்த எல்லா காரியத்தையும் செய்வோம், எல்லா காரியத்தையும் நான் ஒருத்தனை செஞ்சிருவேன்றது அப்படி ஆகாது. நாம் அனைவரும் மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக செய்யும் பொழுது அதனுடைய அவுட்புட், அதனுடைய ரிசல்ட் நன்றாக இருக்கும். ஊர் கூடி தேர் எழுப்போம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒருவர் 1+1 = கணிதத்தில் 2, ஆனால் சினர்ஜைஸ் என்ற தத்துவத்தில் அது 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். இதைதான் சினர்ஜைஸ் என்று சொல்வார்கள். பலர் கூடி செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு கருவியாக, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தன்மையாக அது வருகிறது. இது 6வது பழக்கம், வெற்றிக்கான 6வது பழக்கம். 7வது பழக்கம் என்ன? ஷார்பன் த சா. ஷார்பன் த சா என்பது
ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால், தொடங்குவதற்கு முன்னால் அதை பற்றி நன்றாக யோசிப்பது, திட்டமிடுதல். அதே போல தகுந்த ஒரு ரெஸ்ட், ஓய்வெடுத்துக் கொள்ளுதல், படித்தல், லேர்ன், நிறைய அதை பற்றி, அந்த செயலை பற்றி படித்தல், தெரிந்து கொள்ளுதல். பின்பு அதிலே நாம் இறங்கி அந்த வேலையை செய்தல். உதாரணத்திற்கு ஒரு மரத்தை, பெரிய மரத்தை அறுப்பதற்கு, கட் செய்வதற்கு பயன்படும் அந்த ரம்பம், அதை ரம்பத்தால் அந்த மரத்தை அறுக்க அவன் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறான் என்றால், அந்த ரம்பத்தை அவன் சாணம் பிடிக்க, அதாவது அதை பட்டை தீட்டுவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் ஷார்பன் த சா. அழகாக சொல்லுவார் அண்ணாதுரை, கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு என்று. அதுபோல நமது புத்தியை நாம் அன்றாடம் படித்து அல்லது மற்றவரிடம் தெரிந்து கொண்டு கவனித்தல் மூலமாக அதை எப்பொழுதுமே கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன இந்த 7 பழக்கங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். அனைவருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கிற வழியிலே மறுபடியும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் அந்த 7 எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ் என்ன என்றால், முதலாக ப்ரோ ஆக்டிவ், இரண்டாவதாக பிகின் வித் த எண்ட், மூன்றாவதாக புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான்காவதாக திங்க் வின் வின், ஐந்தாவதாக சீக் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், ஆறாவது சினர்ஜைஸ், ஏழாவது ஷார்பன் த சா. இந்த 7 பழக்கங்களையும் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்தோமானால், அந்த ஸ்டீஃபன் எழுத்தாளர் சொன்னபடி, எழுதியபடி ஒவ்வொருவரும் அந்த 7 யுத்திகளையும் கையாண்டால் உண்மையாக ஆற்றல் மிக்கவர்களாக நாமும் வரலாம் என்பது தெள்ளத் தெளிவு. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தலைப்பில் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள். மிக்க நன்றி.